ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் க்ளீனிங் ஒர்க்கு. தென்னை மரம் இந்த தோட்டத்தை வந்து துப்புரவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஓலை எல்லாத்தையும் வெட்டி டீப்பெல்லாம் சுற்றி உழவு போட்டிருக்கோம். உழவு போட்டுட்டு இந்த மரத்தன்னைக்கு துப்புரவு வேலை நடக்குது. பார்த்திங்கன்னா வண்டி எதுவும் நிற்குது. துப்புரவு பண்ணியாச்சு. இப்போது இன்றைக்கி என்ன ஒர்க்கு பார்த்திங்கன்னா, இந்த டீப்பு விரிக்கணும். இந்த டீப்பு விரிக்கிறது தான் இன்றைக்கி ஒர்க்கு. தென்னை மரம் எல்லாம் பாருங்கள், எல்லாமே காய்க்கிற சீசன். இது வந்து ஹைப்ரிட் மரம். இது ஃபுல்லாமே ஹைப்ரிட் மரம். சின்னதுலேயே காய்ச்சிரும். எல்லாமே ஹைப்ரிடு. பின்னாடி வரைக்கும் போகும் தோட்டம். ஓகே, இதை நான் எப்படி இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து செடி, எவ்வளவு செடி கொடிகள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து தோட்டத்தோட பேக் சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரம் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. ரெண்டு பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். பேக்கில் வந்து சரியாக தண்ணி வராததுனால தென்னை மரங்கள் சரியாக வளரல. ஆனால் முருங்கை வந்து முன்னாடி உள்ளதெல்லாம் வெட்டியாச்சு. இது பின்னாடி உள்ளதெல்லாம் வெட்டி உழவு போட்டிருக்காங்க. இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. உழவும் போயிட்டே தான் இருக்குது. ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்களை கம்பையும் வெட்டி உள்ளே போடுறாங்க. மத்தியில் டிராக்டரும் உழவு போட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள் அவ்வளோ கம்பையும் அடித்து சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வேலையாட்கள். அதாவது விவசாயம் பண்ணுறவங்க வந்து வேலை செய்கிறது மட்டும் இல்லை, வேலையும் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஆட்கள் கம்மி, 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்து எப்போவுமே ரெகுலராக வேலை செய்வாங்க. இங்கே வந்து இன்றைக்கி இப்போ 2 பேர் தான் தேவைங்கிறதுனால 2 பேர் வச்சு மட்டும் 2 பேர் போதும். முருங்கை மரம் மட்டும் வெட்டுறதுக்கு உழவு ஒரு ஆள். அவ்வளோதான். பாருங்கள் அவ்வளோ கடினமான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் விவசாயத்தில். பாருங்கள், தென்னை மரத்து டீப்பெல்லாம் சுற்றி இப்படி இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு இந்த பைப்லைன் இந்த மாதிரி கெட்டுவாலுக்கு போகும். கெட்டுவாலுக்கு நேருக்கு போகும். அந்த லைனில் அந்த டீப் ஒண்டி நம்ம சுற்றி வச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் உழவு அடிச்சிட வேண்டியதான். தென்னை ஓலைகள் ரொம்ப படர்ந்து கிடந்ததுனால அதெல்லாம் கட் பண்ணி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் தென்னை ஓலைகளை கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளவு பக்கத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்த்துக்கோங்க. இந்த வேலை தான், இந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக உழவு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உழவு போட்டாச்சு. டீப்பு விரிக்கிறதா இப்போ வேலை. இது வந்து டீப்பெல்லாம் இப்போ அவுத்து அந்த மரத்துக்கு நேராக விரிக்கணும். இந்த மரத்துக்கு நேராக விரிச்சோன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சு. பாருங்கள் தென்னை மரம் எவ்வளோ பக்கத்தில் கிடக்கு. இளநீலாம் பாருங்கள், நினச்சா நம்ம வந்து வெட்டி குடிச்சிக்கலாம். இப்போலாம் இளநியே ரொம்ப அபூர்வம் தாங்க. கடையிலலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபாங்க இளநீ, 50 ரூபா 60 ரூபா. அது வாங்கி குடிக்க மனமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா உங்கள் கை கட்டுற லெவல் தான். இளநீ அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு இளநீ வெட்டி குடிக்கிற ஒரு வீடியோ போடுறேன். இளநீ இது வந்து தென்னந்தோட்டத்தோட வருமானம். தென்னந்தோட்டத்தோட வருமானத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு தென்னை மரம் எவ்வளோ காய் பறிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உழவு போட்டாச்சு. இன்னும் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகும். ஒரு 2 மாதம் கழித்து மொத்தமாக ஒரு பறி வரும். நேற்று உழவு போடும்போது நிறைய தேங்காய் டேமேஜ் ஆகி அத்துருச்சு. அதெல்லாம் வேணால் கொஞ்சம் அங்கே இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா டீப்பு விரிக்கிறது ஒண்டி தான் வேலை. பாருங்கள் தென்னை மரம்லாம் என்னென்ன சைஸில் இருக்குன்ட்டு. ஃபுல்லாமே நல்ல சின்ன மரம் தான், எல்லாமே கட்டை மரம் தான். ஆனால் நல்ல காய்ச்சல் எல்லாமே. பாருங்கள் ஃபுல்லாமே இந்த ஓலை வெட்டுறது தான் வேலை அதிகம். இந்த மரத்துக்கு மரம் களைஞ்சி இந்த ஓலை வெட்டுறது ஒண்டி தான் அங்கே வேலையே அதிகம். மற்றபடி டீப்பு சுற்றி உழவு போடுறது எல்லாமே ஈஸி தான். எல்லாம் ஓலையெல்லாம் உள்ளே வெட்டி போட்டு, பச்சை ஓலைகள்லாம் அறுபடாது, அது சைடில் அடிக்கிட்டு மீதி காஞ்ச ஓலைகளெல்லாம் உள்ளே போட்டு வெட்டிட்டு வேலை ஈஸி. டீப்பு சுற்றிட்டு. ஆனால் இந்த ஓலை வெட்டுறது ஒன்று தான் நமக்கு இதில் சம்பளம் போகுது.
சம்பளம் வச்சு தான் அந்த உழவு வெட்டுற வேலையெல்லாம் பண்ண முடியும். நம்ம இப்படி எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. ஸோ இது கொண்டு சம்பளம். மற்றபடி உழவு போடுறதெல்லாம் நானே போட்டுருவேன். நேற்று தான் அந்த வேலை முடிஞ்சுது. நேற்று தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உழவு போட்டு இது பண்ணியிருக்கு. இப்போ டீப்பு மட்டும் விரிச்சிட்டோன்னா அவ்வளோதான், தோட்டம் ரெடி ஆகிடும். ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணியே. போன மழை சீசன் அப்போ முடிஞ்சுது. ஃபுல்லாக புல் தான் பார்த்திங்கன்னா. இப்போ கூட நிறையா புல்லாக தெரியுது. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தோட்டத்தை க்ளீன் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. நான் அடுத்து தேங்காய் பறி வரும்போது உங்களுக்கு இதில் தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.